ஹாய் மக்களே, நம்ம சேனலில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கறி குழம்பு மசாலா எப்படி அரைக்கிறது வீட்டிலே அப்படி சொல்லிட்டு அந்த மசாலா வச்சு தாங்க நம்ம சூப்பரான ஒரு குழம்பு வைக்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு ஒரு 2 தேங்காய் பற்ற. கறி குழம்புக்கு அதிகமாக தேங்காய் போட்டால் நல்லா இருக்காது. இதை மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டு பிரிஞ்சிருக்கோம். கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்துக்கு அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு அதை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது குழம்பு கொஞ்சமாக வேணும் அப்படின்னுட்டிங்கன்னா நீங்கள் தக்காளி வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கலாம். அதிகமாக வேணும்னா தக்காளி வெங்காயத்தை அதிகப்படுத்திக்கலாம். அதுதான் குழம்பு கொஞ்சமாக வைக்கிறதுக்கும் அதிகமாக வைக்கிறதுக்கான வித்தியாசம். இது மாதிரி நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். வீடியோ நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த அரைச்ச விழுதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச அந்த சிக்கன் குழம்பு பொடியும் அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை மாதிரி தனியாக சிக்கனில் எலுமிச்சைப்பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அதையும் நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது கறி குழம்பு. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஆனால் முருங்கைக்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையும் நல்லாயிருக்கும். வீட்டில் அரைக்கிற மசாலாவுக்கு இது மாதிரி நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரன்றது நம்மளுடைய இஷ்டம் தான், ஆனால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் குழம்பு சூப்பராக இருக்கும். இது ஒரு கொதி வந்ததாட்ட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்பயும் உப்பு காரம் பத்தலைனாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் மூடிட்டு இன்னொரு கொதி சுண்டி குழம்பு வர டைமில் நம்ம குழம்பை இறக்கி கொத்தமல்லி தூவி இல்லைனா புதினா தூவி நம்ம இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.